everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஷார்ட் ஆன்சர்ல ஃபோர்த் கொஸ்டின். நேம் த த்ரீ பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளாரிங் பிளான்ட். ஸோ ஃப்ளாரிங் பிளான்ட்ல இருக்கிற த்ரீ பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அது வந்து தெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கின்க்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக டெர்மட்டாலஜிஸ்ட்டை போவாங்களா? ஸோ அந்த தெர்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாடியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஸ்கின் வந்து பாதுகாக்குது. அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு ஏதாச்சுன்னா இந்த தெர்மல் தான் வந்து அத பாதுகாக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி. ஸோ அதனால தான் வந்து இத டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அதர் நேம் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்க தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். அது மூலியமா அங்க தேவையான ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்றது எல்லாமே வந்து இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல நடக்கும். ஃபைனா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அது வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ல என்ன நடக்கும்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்க ஒருவேளை பார்க்கலன்னா அத பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ல என்னன்னா, இதுல சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். ஓகேவா? இந்த 2 விஷயம் என்ன பண்ணும்னா, பிளான்ட்க்கு தேவையான இப்போ சைலம் என்ன பண்ணும்னா, பிளான்ட்க்கு தேவையான வாட்டர் அண்ட் மினரல்ஸ டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஃப்ளோயம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இது அந்த பிளான்ட்க்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃப்ளோயம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ நான் அதுதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதுதான் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? இப்போ ஃபைன் இந்த 3 இப்போ ஒரு குயிக் ரீகால். கொஸ்டின்ல ஃப்ளாரிங் பிளான்ட்னா அதாவது பூ தரக்கூடிய தாவரத்துல இருந்து வர 3 பேசிக் டிஷ்யூஸ்லாம் என்னென்னன்னு கேட்டிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லலாம். டெர்மல்ன்றது ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி. ஸோ அதுதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஃபுல்லா. அண்ட் தென் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ல தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் வேறு விஷயத்துக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அங்க இருக்கிறது ஹோல் பிளான்ட்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்றது வந்து இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். தேங்க் யூ.